சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சீதா இருந்துட்டு மீனா கிட்ட பேசி பார்க்குறாங்க. மீனா இருந்துட்டு என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. வேணா உன் புருஷனை சரியான வேலையை பார்க்க சொல்லு. முதல்ல அவரை திருந்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவோட மாமியார் இருந்துட்டு என்னம்மா ஆச்சு? உன் அக்கா கிட்ட பேசினியா? உன் மாமா வந்து மன்னிப்பெல்லாம் கேட்பாரா? திரும்பவும் அருணுக்கு வேலை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் அக்கா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவர் பண்ணது சரிதானே. அருண் அவரோட டியூட்டியை பார்த்தாரு. என் புருஷன் அடிப்பட்டவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மாமா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் அக்கா கேட்குற மாதிரி தெரியல ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் உங்கள் அக்கா கிட்ட பேசணும், உங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்காமா? புருஷங்க தப்பு பண்ணால் பொண்டாட்டிக்காரி தான் கேட்கணும். ஆனால் இங்கே பொண்டாட்டி சொல்லி தான் புருஷன் எல்லாமே செய்கிறான் போல இருக்குது. உன் புருஷன் வந்து வேலையை பார்த்துட்டு போக வேண்டிய தானே. எதுக்காக எப்போ பாரு என் பிள்ளைகிட்டேயே பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இதோட 2 தடவை உன் புருஷனால் என் பிள்ளைக்கு 2 தடவை டிஸ்மிஸ் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன்தான். மரியாதையாக வந்து உன் புருஷனை மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என் தங்கச்சியோட மாமியார் இருக்கிறதுனால தான் நான் சும்மா இருக்கேன். நீங்கள் பேசின வார்த்தையை வேறு யாராவது பேசியிருந்தா உண்டில் நான் ஆக்கிடுப்பேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க.